தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் ஏன் தோல்வி அடைந்தார்? சீமான் ஏன் தோல்வி அடைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தல் நாம் தமிழர் கட்சி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மனம் நொந்து போகின்ற அளவுக்கு ஒரு தோல்வி கிடைத்தது. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8.1% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை 4% வாக்குகளைத்தான் பெற்றது. இந்த முறை 15 முதல் 22% வாக்குகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. சீமான் ஏன் இந்த முறை வெற்றி பெறவில்லை, நாம் தமிழர் கட்சி ஏன் வெற்றி பெறவில்லை என்ற கேள்வி தற்பொழுது அனைவர் முன்னும் எழுந்துள்ளது. பொதுவாக தேர்தல்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் வாக்காளர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் ஒருமித்த முடிவெடுத்தார்கள். யாரை வாக்களித்து வெற்றி பெற செய்வது என்பதில் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். அதிமுகவை பொறுத்தவரை அது செத்துப்போன பாம்பு, பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு, ஓட்ட விழுந்த கப்பல், மண்குதிரை. அதிமுக ஒரு மண்குதிரை சொல்லலாம். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரெட்டலை வெற்றி சின்னமாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் போன பிறகு அதிமுக என்கிற இயக்கமே காணாமல் போச்சு. மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் அங்கே கிடையாது. ஆக மக்கள் அதிமுகவை தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இடையில புதுசாக நடிகர் வந்தாப்புல, இந்த நடிகருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்துச்சு, அவங்க வாக்களித்தாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து சீமானுக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்க இருந்தவர்களும் விஜய்க்கு வாக்களித்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் சீமான் இந்த முறை தோல்வி அடைஞ்சாப்புல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சீமான் நல்லவர் தான், மலைகளை காக்க போராடுகிறார், ஆறுகளை காக்க போராடுகிறார், இயற்கையை காக்க போராடுகிறார், விவசாயத்தை காக்க போராடுகிறார், தமிழர் பண்பாட்டுக்காக, தமிழர் கலாச்சாரத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறார். போதைப்பொருள் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறார். மதுக்கடைகளை மூடுவதற்கு போராட்டம் நடத்துகிறாப்புல. ஆசிரியர்களுக்காக, மாணவர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, வியாபாரிகளுக்காக, சாலை ஓர பணியாளர்களுக்காக எல்லாவற்றுக்கும் போராடுறாரு. தூய்மை பணியாளர்களுக்காக வேண்டியும் போராடுறாரு. சமூக நீதிக்காக வேண்டியும் போராடுறாரு. சீமான் நல்லவர் தான், நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சி தான். ஆனால் சீமானுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல. சீமானுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டது. சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல, சீமான் நல்லவர் தான், சீமானுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல அப்படின்னே ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டது. அதன் விளைவு அப்படியே சீமானுக்கு வாக்களித்த அந்த 4% பேரும், சீமானுக்கு வாக்களிக்க இருந்தவர்களும் தற்பொழுது விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சை கேட்பதற்கு தேர்தல் நேரத்தில் அவ்வளோ கூட்டம். விஜய்க்கு கூட அப்படி ஒரு கூட்டம் வரல, எம்ஜிஆருக்கு கூட அவ்வளோ கூட்டம் வரல. ஆனால் சீமான் பேச்சை கேட்பதற்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவ்வளவு கூட்டம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கூட்டம் வாக்காக மாறவில்லை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீமானுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல அப்படி சொல்லியே சீமானை தோக்க வச்சுட்டாங்க. அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு தலைவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வேண்டும்ங்கிறத மக்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கணும். இன்றைக்கி சீமான் மலைகளுக்காக போராடுறாரு, இயற்கைக்காக வேண்டி போராடுறாரு, மனிதர்களுக்காக வேண்டி போராடுறாரு, தமிழர்களுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக வேண்டி போராடுறாரு. அவருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கணும். ஒரு ஊசலாட்டத்தில் இருந்ததோட விளைவு தான் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் இன்றைக்கி வெற்றி பெற வச்சுட்டாங்க. அதுக்குரிய பலனை தற்பொழுது மக்கள் அனுபவிக்கின்றார்கள். ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மக்கள் மாறணும். நாம் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு மக்கள் வரணும். இன்றைக்கி சீமான் நல்லவர் தான், ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டாப்புல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குரிய பலனை மக்கள் அனுபவிக்கிறாங்க. கடந்த சட்டசபை தேர்தலில் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தோல்வி அடைந்ததற்கு காரணம், சீமான் நல்லவர் தான் ஆனால் ஜெயிக்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரம் தான் இந்த தோல்வியை கொடுத்துருக்கு.
உள்ளாட்சி தேர்தலில் அது சரியாகவும் நம்புகிறோம். உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பார்க்கணும். உங்கள் ஏரியாவில் குப்பை இல்லை வராங்களா? குப்பை நாரி போய் கிடக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை கூட குப்பை வண்டி வராது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் குப்பை வண்டி வருது. மீதி 6 நாளும் உங்கள் வீட்டில் குப்பை வாளியில் அடைச்சிருக்கீங்க. தெருவில் கொண்டு போய் குப்பையை போடுறீங்க. தெருபூரம் பிளாஸ்டிக் குப்பை, தெருபூரம் குப்பை நாத்தம். சாக்கடைகள் க்ளீன் பண்ண வரல. கொசு மருந்து அடிக்கலை. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மின்சார தடை அடிக்கடி ஏற்படுது. எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை, டெங்கு காய்ச்சல் பரவுது, வைரஸ் காய்ச்சல் பரவுது. சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க, சொத்து வரி குறைக்கல. குடிநீர், தூய்மையான ஒரு குடிநீர் வழங்கப்படலை. ஆக மக்களுடைய அடிப்படை பணிகள், அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகளை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட நிறைவேற்றலை. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். வருகிற உள்ளாட்சி தேர்தலிலாவது இந்த தமிழக வாக்காளர்கள் சீமான் ஜெயிப்பாப்பில், சீமானை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டோடு வாக்களிப்பீர்கள் என நம்புகிறோம். உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.